பணப்பட்டுவாடா குற்றச்சாட்டுகள் பூதாகரமாக வெடித்திருக்கக்கூடிய நிலையில இந்த கண்காணிப்பு பணிகள்லாம் எப்படி நடைபெறுது அப்படின்றத அறிந்து கொள்வதற்காக தந்தி டிவி களமிறங்கியது. வாகன சோதனையில் ஈடுபடக்கூடிய கண்காணிப்பு குழுவினுடைய செயல்பாடுகள் பற்றி விவரிக்கிறாரு நம்முடைய செய்தியாளர் ராஜா. ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்காக தேர்தல் ஆணையம் பல்வேறு குழுக்கள், அதாவது சோதனை, பறக்கும்படை, ஸ்டாட்டிக் டீம், அதாவது நிலையான குழு அப்படிங்கிற மாதிரினா குழுக்கள் அமைச்சிருக்காங்க. இவங்க எல்லாமே தேர்தல் முறையாக நடைபெறணும்னு சொல்லிட்டு இவங்க முழுவதும் சோதனையில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சி ஸ்டாட்டிக் டீம், அதாவது நிலையான குழு அப்படின்றாங்க. இவங்க 14 படை அமைக்கப்பட்டிருக்கு. காலையில 6 மணிலிருந்து 2 மணி வரையிலும் ஒரு 7 பேர் அடங்கிய 7 டீம், காலையில இருந்து 6 மணிலிருந்து 2 மணி வரலாம் 7 டீம் அந்தந்த பகுதியில் பல்வேறு ஆர்கே நகரோட பல்வேறு பகுதிகளில் போய் அவங்க சோதனை செய்வாங்க, வாகன சோதனை. அதே போல் மத்தியானம் 2 மணிலிருந்து இரவு 10 மணி வரையிலும் அதுக்கு ஒரு டீம், 7 டீம் அதுல போட்டிருக்காங்க. அந்த 7 படையினர் ஆங்காங்கே தொகுதி முழுசும் போயிட்டு அவங்க சோதனை, வாகன சோதனை உள்ளிட்ட பல்வேறு சோதனைகள் ஈடுபடுவாங்க. இரவுக்கு 3 டீம், அதாவது நைட் ஷிப்ட்ல 3 டீம், இப்படி 3 ஷிப்ட்லயும் சேர்த்து மொத்தம் 17 டீம் அமைச்சிருக்காங்க. இங்க இந்த ஸ்டாட்டிக் டீம் அப்படின்ற நிலையான குழு, இவங்களோட பணிகள் என்னென்ன, இவங்க என்னென்ன மாதிரியான சோதனைகளை மேற்கொள்றாங்க அப்படின்னு சொல்லி இங்க உள்ள அதிகாரிகிட்ட கேட்போம். சார் வணக்கம். சார் உங்க பேர் என்னங்க சார்? முருகேசன், உதவி செயற்பொறியாளர், பகுதி 2, நிலையான கண்காணிப்பு குழுவுக்கு எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கு. சரிங்க சார். இப்ப நீங்க எப்படி சார் சோதனை பண்ணுவீங்க? இப்போ எல்லா வண்டியும் தொகுதிக்குள்ளார போற வெஹிக்கிள்ல வெளியில் நின்றுட்டு எல்லா வெஹிக்கிள்ஸும், ஆல் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையும் செக் பண்றோம். கொடி முன்னாடி கொடி வைக்கக்கூடாது, கொடி இருந்தாக்கா கொடி அகற்றுறோம். உள்ள எல்லாம் கம்ப்ளீட்டா வெஹிக்கிள் எல்லாத்தையும் செக் பண்றோம். உள்ள கேம்பெயின் மெட்டீரியல் இருந்ததுனாக்கா அந்த கேம்பெயின் மெட்டீரியல் சீஸ் பண்ணிட்டு வண்டியை சீஸ் பண்றோம் சார். வண்டியை சீஸ் பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்றோம். இப்ப பிளேயிங் ஸ்குவாட்னு ஒரு ஸ்குவாட் போட்டிருக்காங்க. அதுக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டாட்டிக் டீமுக்கும் உள்ள ஸ்டாட்டிக் சர்வேலிங் டீம் ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்ல நின்றுட்டு உள்ள போற வெஹிக்கிள் அத்தனையும் கம்ப்ளீட்டா செக் பண்ணுவாங்க. பிளைங் ஸ்குவாட் டீம் கம்ப்ளீட்டா அந்த எம்சிசி கூட வயலேஷன்ஸ் இல்லைங்களா, தேர்தல் நடத்தி விதிமுறைகளுக்கு மீறி அவங்க கொடி கட்டுறது அது மாதிரி செஞ்சாங்கனாக்கா அவங்க மேல அதை ரிமூவ் பண்ணி அவங்க மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. உங்க குழுவுல மொத்தம் எத்தனை பேர் இருப்பீங்க? எங்களுக்கு எங்க ஒரு எஸ்ஐ இருக்காங்க, ஒரு எல் குமார் சொல்லிட்டு எஸ்ஐ அந்த கொடி ரிமூவ் பண்றாங்க. அந்த கொடி ரிமூவ் பண்றாங்க. உள்ள கேம்பெயின் மெட்டீரியல் இருந்தாலும் அதை எடுக்க சொல்லியிருக்காங்க. அதை வண்டியை சீஸ் பண்ணோம். எங்க டீம்ல 4 சிஎஸ்ஐ போர்ஸ் கொடுத்திருக்காங்க, ஒரு எஸ்ஐ கொடுத்திருக்காங்க சார். எல் குமார் சொல்லிட்டு எஸ்ஐ. இப்ப காலையில நீங்க எத்தனை மணில இருந்து எத்தனை மணி? எனக்கு இப்போ 2 to 10 சார். காலையில 6 to 2 காலையில ஷிஃப்ட், ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் 2 to 10 சார். உள்ள கேம்பெயின் மெட்டீரியல்ஸ் இருந்தா எல்லாத்தையும் எடுத்துறீங்க வெளிய? உள்ள கேம்பெயின் மெட்டீரியல் இருந்தாக்கா கம்ப்ளீட்டா அதை வீடியோகிராஃப் பண்ணிட்டு வண்டியை சீஸ் பண்றோம் சார். வெஹிக்கிளை சீஸ் பண்ண சொல்றாங்க. ஓகே, இது வரைக்கும் சீஸ் ஆயிருக்க வண்டி? இது வரைக்கும் இன்னும் சீஸ் பண்ணல சார், பாத்துட்டு இருக்கோம். ஆனா வண்டியில உள்ள கேம்பெயின் மெட்டீரியல் வச்சிருந்ததுக்கு நேற்று எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கோம். இன்னைக்கு வண்டியை சீஸ் பண்றோம். அபவுட் 10. வேற என்ன மாதிரியான வேலைகள் சார்? எல்லாம் வண்டி, அதாவது எதனா கேஷ் எதனா இருக்கா, கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் எதனா இருக்கா, அப்புறம் கேம்பெயின் மெட்டீரியல்ஸ் இருக்கா, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா செக் பண்றோம் சார். இப்ப 7 டீம் போட்டிருக்காங்க. காலையில 7 டீம், மத்தியானம் 7 டீம், நைட் 3 டீம், மொத்தம் 17 டீம். இப்ப இந்த 7 டீம் எங்க இருப்பீங்க? ஒவ்வொரு, அதாவது ஆர்கே நகர் நுழைவாயில இருப்பீங்களா, தொகுதிக்குள்ள உள்ள? ஆமா சார், அந்த என்ட்ரி பாயிண்ட் கரெக்டா, அந்த டோல் என்ட்ரி பாயிண்ட் இருக்குங்களா, அந்த என்ட்ரி பாயிண்ட்ல தான் சார் செக் பண்றோம். அந்த டிவிஷன்ல, அதாவது 7 டிவிஷனோட என்ட்ரி பாயிண்ட்ஸ் அந்த பாயிண்ட்ல செக் பண்றாங்க சார். இந்த டீமோட நோக்கம் என்ன, எதுக்காக? இந்த டீம் கம்ப்ளீட் எவ்ரி வெஹிக்கிள், எல்லா வெஹிக்கிளையும் கம்ப்ளீட்டா தரவா செக் பண்ணா. உள்ள அனுமதி இல்லாமல் எந்த வெஹிக்கிளும் போகக்கூடாது, ஆர்ஓ பெர்மிஷன் இல்லாம எந்த வெஹிக்கிளும் கேம்பெயின் மெட்டீரியலோட போகக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது கம்ப்ளீட்டா வெஹிக்கிள்ல கிஃப்ட் ஆர்டிகல்ஸோ இல்ல கேஷோ எடுத்துட்டு போகக்கூடாது. அது ரெண்டுத்துக்காக தான் சொன்னாங்க.